வணக்கம். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே கட்டில் வைத்து பார்ப்பதை தமது கூட்டணி அனுமதிக்காது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை அவர் எப்படி கையாண்டிருப்பார் என்பதை விரிவாக பார்ப்போம். நாட்டின் வெளியுறவுக் கொள்கை மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் தமக்கு இருக்கும் தெளிவான பார்வையை ராகுல் காந்தி வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்து குறித்து அவர் பேசியுள்ளார். பாகிஸ்தானுடன் இந்தியாவை ஒப்பிடுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல என்பது ராகுல் காந்தியின் கருத்து. இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டிவிடும் வரை அந்த நாட்டுடனான உறவில் முன்னேற்றம் ஏற்படாது என்றும் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் கிடையாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுக் கொள்கையில் இந்தியா தனது தன்னாட்சியை பேண வேண்டும். மற்ற நாடுகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் இந்தியாவின் நலனே முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதே அவரது கொள்கை. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு கையாளும் விதம் குறித்து ராகுல் காந்தி கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இந்திய நலன்கள் அடகு வைக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். தற்போதைய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகரையும் தொழில்துறையினரையும் பாதிக்கும் வகையில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக சில முக்கிய இறக்குமதிகள் குறித்து அவர் கேள்வி எழுப்புகிறார். அமெரிக்க விவசாய பொருட்களின் இறக்குமதி அதிகரித்தால் இந்திய சோயா மற்றும் பால் பண்ணை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று ராகுல் காந்தி எச்சரிக்கிறார். இந்தியாவின் கால்நடை தீவனம் மற்றும் பால் பொருட்கள் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டால் அது நமது உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அவர் கருதுகிறார். ஜவுளித்துறையை பொறுத்தவரை வங்கதேசத்திற்கு அமெரிக்கா வழங்கும் சலுகைகள் இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இது நமது பருத்தி விவசாயிகளை பாதிக்கும் என்கிறார் ராகுல். அமெரிக்க பருத்தி இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய பருத்தி விவசாயிகள் அழிந்து விடுவார்கள், இல்லையெனில் நமது ஜவுளி தொழில் போட்டி போட முடியாமல் போகும் என்று அவர் வாதிடுகிறார். அரசு சரணாகதி அடைவதாகவும் இந்தியாவின் நலன்களை விட்டுக் கொடுப்பதாகவும் அவர் கூறுகிறார். வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியாவின் பிடி திறந்துவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். இந்தியாவின் டிஜிட்டல் கருவிகள் நாட்டின் மிக முக்கியமான சொத்து என்று ராகுல் காந்தி கருதுகிறார். அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான போட்டியில் இது முக்கிய பங்கு வகிக்கும். நமது தரவுகளை பயன்படுத்தி அமெரிக்காவுடன் சமமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அடிமைகளாகவோ அல்லது பாகிஸ்தானுக்கு நிகராகவோ நடத்தப்படுவதை ஏற்க முடியாது என்கிறார். எரிசக்தி பாதுகாப்பிலும் அமெரிக்கா தனது நிபந்தனைகளை விதிக்க வாய்ப்புள்ளதாக அவர் அஞ்சுகிறார். நாம் யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கக்கூடாது என்பது அவரது கருத்து. எரிசக்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியா மீது தடைகள் விதிக்கப்படலாம் என்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். வர்த்தக ஒப்பந்தங்களில் உள்ள நீண்டகால பாதிப்புகள் குறித்து அரசிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். வர்த்தகம் சாராத தடைகளை நீக்குவது மற்றும் கூடுதல் தயாரிப்புகளை அனுமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை மக்கள் அறிய வேண்டும் என்று அவர் கோருகிறார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவுடன் சமமான அந்தஸ்தில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ராகுல் காந்தி உறுதி அளித்துள்ளார். இது இந்தியாவின் பெருமையை உயர்த்தும். பொருளாதார ரீதியாக மற்ற நாடுகளுக்கு இணையாக இந்தியா நிற்பதே உண்மையான வெற்றி. யாருடைய நிபந்தனைகளுக்கும் உட்படாமல் நாம் முன்னேற வேண்டும் என்பதே அவரது லட்சியம். இந்தியாவின் உலகளாவிய நற்பெயரைக் காப்பதும் நமது நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாப்பதும் ஒரு வலுவான வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை என்று ராகுல் காந்தி கூறுகிறார். ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு முதல் வர்த்தகம் வரை இந்தியாவின் தனித்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே ராகுல் காந்தியின் முக்கிய கொள்கையாக இருக்கிறது. இது நாட்டின் வருங்காலத்திற்கு மிக அவசியம். ராகுல் காந்தியின் இந்த பார்வை குறித்த உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.